ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சதுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு இப்போ வெடிச்சிட்டு இருக்கு. கடுகு நல்லா வெடிச்சதும் அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதோட குட்டி குட்டியாக நறுக்குன வெள்ளை பூண்டு ஒரு 3 பல் வரைக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம கொஞ்சம் கிரன்ச்சியா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதனால அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு நம்ம உருளைக்கிழங்கு கேஸ் ட்ரபிள் கொடுக்கக்கூடியது இல்லையா? அதனால நம்ம அதுல பூண்டு சேர்த்துருக்கோம். பூண்டை நீங்கள் நசுக்கி போடனா கூட போடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது நமக்கு சாப்பிடும்போது வாயில் படும்போது கடிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. லைட்டா கிளறிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா நமக்கு வெந்துருங்க. ஷேப்ஸ் நமக்கு நம்மளோட இஷ்டம் தான். நீங்க பெருசா வேணும்னு நினைச்சீங்கன்னா பெருசா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி நீங்க போட்டா கூட. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டதும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில பிரட்டிக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை நம்ம சாம்பாருக்கு, ரசத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி எதோட நீங்க சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி இதை நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி வச்சு இதை மூடி வச்சிடலாம். அப்பப்போ கொஞ்சம் எடுத்து நம்ம அதை பரட்டி விடணும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி இரும்பு சட்டி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். எண்ணெய் ரொம்ப செலவாக மாட்டேங்குது. நம்ம இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒட்டிக்கும் பாத்திரத்துல. ஆனா இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்துல யூஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டாம நம்ம எண்ணெயும் கொஞ்சமா செலவு பண்ணாலே போதுமானதா இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு half பாயில் வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு திரும்ப நம்ம மூடி வச்சு நம்ம வேக வைக்க போறோம். இதுல நம்ம தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கறது இல்லைங்க. நம்ம ஊத்துன அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயிலே தான் நம்ம இந்த உருளைக்கிழங்கு வறுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வேக விட போறோம். இப்பவே உங்களுக்கு ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்திருக்கும் உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி நம்ம பெரட்டும் போதே நமக்கு அது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து கிளறி விட்டுட்டு இதில் நம்ம இப்போ தேவையான
மசால் வந்து சேர்த்துக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும்போது வந்து அடியில ஒட்டாம வருங்க நமக்கு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் 3/4 பாகத்துக்கு வெந்ததும் இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம காரத்துக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா நல்லா மசாலா எல்லாம் எல்லாத்துலயும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அந்த மசாலோட ஸ்மெல்லாம் நமக்கு போகணும் இல்லைங்களா, அதனால நம்ம திரும்ப வந்து மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சிருந்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி கலரே பாருங்க சூப்பரா இருக்கு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க, நல்லா பாத்திரத்துல ஒட்டாம வருது இல்லைங்களா. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்ப இதை இறக்கிடலாங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.